வணக்கம் மாணவர்களே. கணித புதிர்கள் தொடர் ஒழுங்கிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற வினா, இங்கே ஒரு கடிகார முகப்பு தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட கடிகாரத்தில் எண்கள் குறிக்கப்பட்ட பகுதியை 6 துண்டுகளாக பிரிக்க வேண்டும். அவை ஒவ்வொரு துண்டுகளிலும் கிடைக்கப்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை சமனாக இருத்தல் வேண்டும். அதாவது 1 12 வரை எண்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை நீங்கள் 6 துண்டுகளாக வேறாக்க வேண்டும். அவ்வாறு வேறாக்கப்படும் பகுதிகளில் இருக்கும் எண்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்க வேண்டும். எங்கே முயற்சித்து பாருங்கள். இந்த தரப்பட்ட இந்த கடிகார முகப்பை நீங்கள் 6 பிரிவாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரிவிலும் இருந்து பெறப்படும் எண்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்க வேண்டும். எங்கே முயற்சித்து பாருங்கள். மாணவர்களை, உங்களுக்கு நேரம் தேவையாக இருந்தால் இந்த வீடியோவை நிற்பாட்டி நீங்கள் முயற்சிக்கலாம். ஆம், இங்கே அதற்கான விடையை பார்ப்போம். பாருங்கள், இவ்வாறு வகுக்கின்ற போதுதான் நாம் 6 பிரிவாகவும் அவற்றில் கிடைக்கப்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை சமனாகவும் பிரிக்க முடியும். பாருங்கள், 1 2 3 4 5 6ஆக பிரித்திருக்கின்றோம். இங்கே பாருங்கள், முதலாவது பகுதியில் 12 1 13, 11 2 13, 10 3 13, 9 4 13, 8 5 13, 7 6 13. எனவே இந்த கடிகார முகப்பை நீங்கள் இவ்வாறு பிரித்தால்தான் 6 பிரிவாகவும் அவற்றில் இருக்கும் எண்களின் கூட்டுத்தொகை சமனாகவும் இருக்கும். இப்பொழுது நாம் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். பாருங்கள், இன்னும் ஒரு கடிகார முகப்பு தரப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட கடிகாரம் தவறி விழுந்து 2ஆக உடைந்து விட்டது. அதில் ஒரு பகுதியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 30ஆகவும் மற்றைய பகுதியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 31ஆகவும் காணப்பட்டது. எவ்வாறு உடைந்திருக்கும் என்பதை கோடு ஒன்றின் மூலம் பிரித்து காட்டுக. இதுதான் உங்களுக்கான வினா. இங்கே பாருங்கள், 1 தொடக்கம் 12 வரை நாங்கள் எண்ணிடப்பட்ட கடிகார முகப்பு இருக்கின்றது. தற்செயலாக இது விழுந்து 2ஆக பிரிந்து விட்டது. இப்பொழுது ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு வந்து எண்ணி பார்க்கின்றோம். அதில் இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை 30ஆக கிடைக்கின்றது. இன்னொரு துண்டை எண்ணி பார்க்கின்றோம். அதில் இருக்கிற எண்களின் கூட்டுத்தொகை 31ஆக கிடைக்கின்றது. இது எவ்வாறு சாத்தியம்? எவ்வாறு இது உடைந்திருக்கும் என்பதை நீங்கள் ஒரு கோட்டின் மூலம், அது வளைகோடாக இருக்கலாம், நேர்கோடாக இருக்கலாம், எவ்வையான கோடாகவும் இருக்கலாம், எவ்வாறு அது உடைந்திருக்கும் என்பதை நீங்கள் ஒரு கோட்டின் மூலம் பிரித்து காட்ட வேண்டும். நீங்கள் முயற்சிக்கலாம் மாணவர்களே. உங்களது விடை சரியா இல்லை தவறா என்பதை அடுத்த வீடியோவுடனும் இன்னொரு வினாவுடனும் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி மாணவர்களே. வணக்கம்.